இங்க பார்த்தீங்கன்னா, ஓர் எண்ணின் 3/5 மடங்கின் 60% மதிப்பு 36 எனில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு எண்ணின் 3/5 மடங்குன்னா 3/5 இன்ட்டு எக்ஸ். ஒரு எண்ணின் 3/5 மடங்கு எழுதிட்டீங்க. 60% சொல்லிட்டாங்க. அப்போ பெருக்கல் போட்டு 60% எழுதிங்க. 60% மதிப்பு எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 36 சொல்றாங்க. அப்போ 36 எழுதிங்க. அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ 3/5 எக்ஸ் இன்ட்டு 60 பர்சன்டேஜ்னாவே சொல்லியிருக்கோம், வகுத்தல் 100ன்னு எழுதணும். ஈக்குவல் என்னது? 36. இப்போ நம்ம எந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா அதுதான் அந்த எண். இப்போ இங்க பாருங்க, ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 6ம் 10ங்குது. இங்க என்ன பண்ணலாம்? 3 2 6, இங்க I 2 10, இங்க 3க்குது 3க்குது. சரிங்களா? 3 3 பேருக்கு என்ன வரும்? 9. இந்த எக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். வகுத்தல் கீழே வந்து 5 5க்குது. 5 5 பேருக்கு என்ன வரும்? 25. ஈக்குவல் என்னது? 36. ஓகேங்களா? இப்போ இந்த 25 நமக்கு எதுங்க? 30 9ஐயும் கீழே தள்ளுங்க. அப்போ 9 36 கூட மேலையும் மேலையும் கேன்சல் பண்ணலாம் தாராளமா. 1 9 9, 4 9 36. ஓகேங்களா? சரி, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா மேலையும் மேலையும் கேன்சல் பண்ணலாம். சரி, மேலே 1 தான் இருக்குது. 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் தான். எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எதுன்னு 4 இருக்குது அப்படி இருக்கிறோம். இந்த வகுத்தில் இருக்கிற 25 அந்த பர்சன்ட் என்ன வரும்? பெருக்கல் 25,000. 4 25 பெருக்கல் என்ன வரும்? 100. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 100. அந்த எண் வந்து 100. 100 எங்க இருக்கு பாருங்க, இப்படி ஆச்சு. சரிங்களா? அடுத்த